ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்டிலிட்டியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க மார்னிங் டைமில் காஃபிக்கு பதிலாக எடுக்க வேண்டிய ஒரு 4 ட்ரிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ காஃபி டீ அப்போ எல்லோரும் கட் பண்ணால் தான் ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா? நேச்சுரலாக இவ்வளவோ பேர் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்களே, அந்த மாதிரி ஒரு டவுட் வரும். எல்லாருக்கும் இது கம்பல்சரி கிடையாது. பட் சிலருக்கு பார்த்திங்கன்னா, இப்போ பிசிஓடி இருக்குது, அவங்களுக்கு ஆல்ரெடி ஹார்மோன் இஷ்யூஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்காங்க, டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க, இல்லை நேச்சுரலாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க வெயிட் லாஸில் இருக்கணும்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி சில கன்சர்ன் இருக்கிறவங்களுக்கு காலையில் காஃபி குடிக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. குறிப்பாக பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் காஃபி கண்டிப்பாக நான் குடிக்கணும், எனக்கு ஹெடேக்காக இருக்கும், எனக்கு தலைவலிக்கும், எனக்கு ஏதாவது குடிக்கணும்னா அதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா காலை உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த உணவு எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் எடுக்கலாம். ஆனால் வெறும் வயிற்றில் நீங்கள் காஃபியை குடிக்கக்கூடாது. அதே மாதிரி சுடுதண்ணி குடிச்சிட்டும் கூட உடனே காஃபி குடித்தாலும் அதுவும் கிட்டத்தட்ட நீங்கள் வெறும் வயிற்றில் காஃபியை குடிக்கிற மாதிரி தான். ஸோ முடிஞ்ச அளவு உணவுக்கு அப்புறமா நீங்கள் வேணால் காஃபி எடுங்க. இல்லை டோட்டலாகவே பிசிஓடி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா காஃபி டீயை நிறுத்துறது ரொம்ப நல்லது. ஸோ 4 ட்ரிங்க் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எதுக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, உங்களோட யூட்ரஸை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். யூட்ரஸை மட்டும் கிடையாது, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கேலரிஸை பேர்ன் பண்ணுறதுக்கு, உங்கள் மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஹார்மோன் சீராக இயங்குறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த 4 டீ ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மெயினாக பிசிஓடி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்க இதை நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு பீரியட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இரகுலர் ஆகிறது, உங்கள் வெயிட் குறையிறது, உங்கள் வயிறை சுற்றி இருக்கக்கூடிய ஃபேட்டு கரையிறது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. இது எக் க்ரோத் அண்ட் ஓவலேஷனுக்குமே உங்களுக்கு இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 4 டீலே நீங்கள் எது வேணாலும் எடுக்கலாம். எது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 அப்படின்றத நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டைப்பொடி டீ, சினமன் டீ. இந்த பட்டைப்பொடி டீ எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரையை குறைக்கிறதுக்கு, கொழுப்பை கரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பட்டைப்பொடி ஹெல்ப் பண்ணும். உங்கள் உடம்புல ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா இருந்துச்சுனாலே உங்கள் யூட்ரஸ்க்கும் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். உங்கள் யூட்ரஸில் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு எக் க்ரோத் ஓவலேஷன் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சுகரை குறைக்கும், ஃபேட்டையுமே இது ரொம்ப குறைக்கும். இந்த ஃபேட்டி லிவர் சிலருக்கு பார்த்திங்கன்னா பிசிஓடி இருக்கவங்களுக்கு இருக்கும், அவங்களுமே இந்த பட்டைப்பொடி டீயை எடுத்துக்கலாம். பட்டைப்பொடி டீ எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினமன் பவுடர்னே கடையில் கிடைக்கும். அதை நீங்கள் கொஞ்சமாக அந்த பவுடர் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஃபில்டர் பண்ணி வெறும் வயிறில் எடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்களே பட்டை இருக்குது பார்த்தீங்களா, சுருள் பட்டை இல்லை எந்த பட்டையாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் பவுடர் பண்ணி மிக்சியில் பவுடர் பண்ணி அந்த பட்டையை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின்ட் டீ, அதாவது புதினா டீ. வெறும் புதினா இலையை போட்டு நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு சுகரை எதுவுமே போடாமல் வடிகட்டி குடிக்கிறது. இதுவும் பார்த்திங்கன்னா நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா சினமன் டீ, அதே மாதிரி தான் இதுவும் உங்கள் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணும். உங்கள் ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரியே பாடியில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மின்ட் டீ ஹெல்ப் பண்ணும். இது பார்த்திங்கன்னா ஹார்மோன் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கும் இந்த டீ ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தய டீ. வெந்தய டீ நம்ம சேனலில் நிறைய பேர் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. நீங்கள் சும்மா போய் வெந்தய டீ ஹெல்த்தி லைஃப் வித் ஸ்ரீ நீங்கள் போட்டிங்கனாலே நான் போட்டிருக்க வீடியோக்கு கீழே எவ்வளோ பேர் ப்ரெக்னன்சி ஸ்டோரி சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய பேர் ப்ரெக்னன்சி ஸ்டோரி சொன்னவங்க 90% இந்த ரெமிடி இல்லாமல் இருக்காது. அந்த ரெமிடி தான் வெந்தய டீ. நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரெக்னன்சி ஸ்டோரியில் வெந்தய டீயை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நான் அவ்வளோ தடவை அந்த வெந்தய டீயை பற்றி சொல்லியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பிசிஓடி பிசிஓஎஸ் தான் இருக்கிறவங்க எடுக்கணும்னு மட்டும் கிடையாது, எல்லாருமே இந்த வெந்தய டீ எடுக்கலாம். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. வெந்தயத்தோட பயன்கள் அவ்வளோ இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வெந்தய டீ ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெந்தயத்தை ஒரு 1/2 ஸ்பூன் நைட்டு ஊற வச்சு காலையில் கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அந்த வெந்தயத்தை நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, இல்லை தண்ணி மட்டும் குடிச்சிட்டாலும் சரி, ரொம்ப நல்லது. உங்களுக்கு இப்போ ப்ரோலாக்டின் லெவல் ஹார்மோன், அதாவது ப்ரோலாக்டின்றது ஒரு ஹார்மோன், அதோட லெவல் அதிகமாக இருக்கிறவங்க மட்டும் வெந்தய டீ எடுக்காமல் மற்ற டீ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரா டீ. இதுவும் ரொம்ப நல்லது. இது மெயினாக யாருக்கு நல்லதுன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, அதே மாதிரி டைஜஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, எனக்கு வயிறு ப்ளோட்டிங் ஆகுது, எனக்கு செரிமான பிரச்சனை இருக்குது, ஏப்பம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, நான் மெயினாக வெயிட் லாஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், எனக்கு பிசிஓடி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இல்லை, ஆனால் நான் வெயிட்டு குறைக்கணும் அப்படின்றவங்க காலையில் ஒரு தடவை வெந்தய டீ, ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து ஜீரா டீ, ஜீரா வாட்டர் இந்த மாதிரி குடிக்கலாம். இது உங்களுக்கு ஃபர்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 4 டீ, பட்டைப்பொடி டீ, புதினா டீ, வெந்தய டீ, ஜீரா டீ, ஜீரகம் டீ,
இந்த 4 டீயுமே ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது கிடையாது. எல்லாமே உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு டேரெக்டாகவே ஹெல்ப் பண்ணும். இது போக நிறைய வாட்டர் இருக்குது. சியா சீட்ஸ் வாட்டர், அதுக்கப்புறம் ஆப்பிள் சிடர் வினிகர் வாட்டர், இதெல்லாம் நீங்கள் டீ சம்மந்தப்பட்டது வராது. இதெல்லாம் கொதிக்க வைக்காமல் எடுக்கலாம். அதுவுமே உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. இந்த 4 டீயில் நம்பர் 1 எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்டிலிட்டிக்கு டேரெக்டாக ஹெல்ப் பண்ணுறது நம்பர் 1 எப்பயுமே பார்த்திங்கன்னா வெந்தய டீ. ஏன்னா அதை ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நான் ப்ரெக்னென்சி ஸ்டோரி பார்த்துருக்கனால ஃபஸ்ட்டு வந்து வெந்தய டீ. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினமன் டீ, பட்டைப்பொடி டீ. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், அவ்வளோ நல்லது கொழுப்பை கரைக்கிறதுக்கு, ஹார்மோன்ஸை கரைக்கிறதுக்கு. நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா மின்ட்டு ஜீரா. ரெண்டுமே எது 2ல் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்ட்டு டீ தான். ஸோ 3 ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து வெந்தய டீ, 2வது சினமன் டீ, 3வது மின்ட்டு, 4வது ஜீரா. இந்த டீயை வந்து நீங்கள் டெய்லி வந்து ஒரே இது தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. 2 நாள் நீங்கள் சினமன் டீ எடுக்கலாம், இன்னும் 2 நாள் மின்ட்டு டீ எடுக்கலாம், அப்புறம் 2 நாள் வெந்தய டீ. இந்த மாதிரி நீங்கள் மாறி மாறி எடுக்கலாம். பிசிஓடி இருக்குன்றவங்க வெந்தய டீயை கான்ஸ்டண்ட்டாக எடுங்க, மற்ற எல்லாத்தையும் அப்பப்போ எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வெந்தய டீயை வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு மற்ற 3 டீயை ஈவினிங்கோ 3 மணியோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி உங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். பீரியட்ஸ் ரெகுலர் ஆகி உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.